உங்கள் பாவா டெவலப்பர்ஸ் வழங்கும் அனைத்து வசதிகளையும் கொண்ட காஞ்சியில் உள்ள அழகிய மனைப்பிரிவுதான் நம்ம பாவா டெவலப்பர்ஸ் உடைய புதிய மனைப்பிரிவாகும். சென்னையிலிருந்து 170 கிலோமீட்டர் தூரத்துல காஞ்சியில அமைஞ்சிருக்கு. ஆமா, இயற்கை மூலிகைகள் நிறைந்த பர்வதமலை, தெய்வீகம் மற்றும் கிரிவலம் செல்லும் ஆன்மீகம் மிகுந்த மலைத்தொடர்கள் மத்தியில் அமைஞ்சிருக்கிற அழகான மனைப்பிரிவுகளாகும். கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரி, இந்த மனைப்பிரிவுக்கு எப்படி போலான்னு இப்ப பாக்கலாம். வாங்க, சென்னையிலிருந்து எப்படி போலான்னு கொஞ்சம் தெளிவாவே பாப்போம். அதாவது சென்னை கோயம்பேடுல இருந்து பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவாச்சத்திரம், வாலாஜா, ராணிப்பேட்டை, ஆற்காடு, ஆரணி, போலூர் வழியாதான் போகணும். இதோ இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிறது நேஷனல் ஹைவேஸ், பெங்களூர் போற வழி. இந்த வழியா நம்ம போய்கிட்டு இருக்கும்போது இதோ இப்ப பாக்குறீங்கல்ல, இதான் ஹுண்டாய் கார் கம்பெனி. இந்த கார் கம்பெனில இருந்து கொஞ்ச தூரத்துல தான் ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட். இத தாண்டி வரக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர்ல ஹோட்டல் பேரமௌண்டும் ராஜீவ்காந்தி மெமோரியலும் இருக்கு. இதோ இதுதாங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து தாம்பரம், செங்கல்பட்டு போற வழி. அடுத்து நீங்க பாக்குறது ஸ்ரீபெரும்புதூர்ல கோரமண்டல் கிளப். இதை தாண்டி இன்னும் கொஞ்ச தூரத்துல நோக்கியா செல் கம்பெனி, கிளாஸ் ஃபேக்டரி, சிப்காட் பூங்கா மற்றும் மோட்டோலா செல் கம்பெனி கொஞ்ச தூரத்திலேயே இருக்கு. இந்த மோட்டோலா செல் கம்பெனில இருந்து ரைட் சைட் போற சுங்குவா சத்திரத்துல தான் நம்ம அண்ணாமலை நகருடைய தலைமை அலுவலகமான பாவா டெவலப்பர்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த பாவா டெவலப்பர்ஸ் தான் நிறைய பேருடைய சொந்த இடம் வாங்கணுங்கிற கனவை நினைவாக்கி தந்த கைராசியான நிறுவனம். இந்த சுங்குவா சத்திரத்துல தான் கேப்ரோ கம்பெனி, டெல் கம்பெனி, சாம்சங், பிளக்ஸ்ட்ரானிக்ஸ் இருக்கு. இதுதாங்க சுங்குவா சத்திரத்தினுடைய பஜார் வீதியும் பஸ் ஸ்டாப்பும். இதுக்கு அடுத்து கொஞ்ச தூரத்துல மகரிஷி ரெசிடென்ஸ் ஸ்கூலும் அறுசுவை ஹோட்டலும் இருக்கு. இதாங்க பில்லி சத்திரத்துல இருக்கிற L&T கம்பெனி. இதோ இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுதான் ரொம்பவே பிரபலமான மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். இப்ப நீங்க பாக்குறது காஞ்சிபுரம் புற்றுநோய் மருத்துவமனையான அண்ணா மருத்துவமனை. இப்ப நீங்க பாக்குறது குமரன் முதியோர் இல்லம். மெயின் ரோட்ல இருந்து பிரியிற இந்த ரோடு தான் காஞ்சிபுரம் பைபாஸ் ரோட். இதெல்லாம் தாண்டி வந்தோம்னா இப்ப நீங்க பாக்குறது நம்ம பாவா டெவலப்பர்ஸோட பணப்பாக்கம் கோல்டன் நகர் போற வழி. அடுத்து இப்ப நீங்க பாக்குறது வாலாஜா டோல்கேட். இதை தாண்டி வரும்போது நம்ம செல்லக்கூடிய வழிதான் ராணிப்பேட்டை முத்துக்கடையில இருக்கிற நம்ம பாவா டெவலப்பர்ஸோட கோல்டன் நகர் ரீச். இதுதாங்க ராணிப்பேட்டை. இப்ப நம்ம பாக்குறது ஆற்காடு பாலாறு பிரிட்ஜ். பிரிட்ஜை தாண்டி வந்தோம்னா இதோ இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுதான் KH அப்பல்லோ வேலூர் பைபாஸ் சாலை. இது ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட். இது ஆற்காடுல இருந்து ஆரணி போற வழி. இந்த வழியில தான் திமிரி இருக்கு. இந்த திமிரியை கடந்து செல்ற இந்த சாலை ஆற்காடு டு ஆரணி போற 100 அடி சாலை. இதோ ஆரணி நகராட்சி துவங்குது. இதோ ஆரணி செல்ற பாலம் வருது. இத கடந்து சென்றால் வர்ற இந்த கடை வீதி ஆரணி பிரதான பகுதி. இதுதாங்க ஆரணி பஸ் நிலையம். இப்ப நம்ம பாக்குறது ஆரணி புறநகர் பகுதிகளாகும்.
இதோ இந்த அகலமான தார் சாலை தான் ஆரணியிலிருந்து போலூர் போற வழி. இது போலூர் மற்றும் திருவண்ணாமலை செல்லும் பைபாஸ். இதோ வந்துவிட்டது போலூர். இது போலூருடைய கடை வீதியாகும். இது போலூர் பஸ் நிலையமாகும். போலூர் எல்லை இதோடு முடிவடையுது. இதுதான் போலூர் திருவண்ணாமலை சாலையிலிருந்து காஞ்சி செங்கத்திற்கு பிரியும் சாலை. போலூரிலிருந்து காஞ்சி செல்லக்கூடிய இந்த சாலையில தான் 150 அடி உயரத்துல இருக்கிற சிலையை செதுக்கிறத இப்ப நம்ம பாக்குறோம். இதுதாங்க வில்வாரணி நட்சத்திர கோயில். இப்ப நம்ம பாக்குற காஞ்சி கூட்ரோட்ல இருந்துதான் செங்கம், போலூர், வேலூர் போன்ற ஊர்களுக்கு பாதைகள் பிரிந்து போகின்றது. இந்த கூட்ரோட்ல இருந்து காஞ்சி செல்லும் வழியில புனித அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இருக்கு. இதோ காஞ்சி வந்துடுச்சு. இதுதான் காஞ்சியில இருக்கிற புகழ்பெற்ற முருகன் கோவில். பஜாஜ் சர்வீஸ் சென்டர், பள்ளிவாசல், டிவிஎஸ் சர்வீஸ் சென்டர், அரசு மேல்நிலைப்பள்ளி, அரசினர் மகளிர் உயர்நிலைப்பள்ளி போன்றவைகளும் அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலையில புகழ்பெற்ற 14 கிலோமீட்டர் பௌர்ணமி கிரிவலமும் இருக்கு. இது காஞ்சியில இருக்கிற சர்ச் மற்றும் கடை வீதி. பர்வதமலையோட தோற்றம் ரொம்ப அற்புதமா தெரியுது. மூலிகைகள் நிறைந்த பர்வதமலையும் தெய்வீகம் மிகுந்த திருவண்ணாமலை கிரிவலத்தையும் கண் குளிர பார்க்கலாம். शंकर शंकर जय जय शंकर शिव शिव शंकर वो जय शिव शिव शंकर वो हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर वो जय शिव शिव शंकर वो. இது நம்ம நகருடைய அலுவலகம். நான்கு புறங்களும் தார் சாலையிலேயே இணைந்துள்ளது.
அணுக வேண்டிய முகவரி பாவா டெவலப்பர்ஸ், பெங்களூர் மெயின் ரோடு, சுங்குவார் சத்திரம். எதிர் வீட்டு அம்பிகாவ பாத்தீங்களா? அவங்க இடமேலிடமா வாங்குறத பாத்தீங்களா? அடுத்த வீட்டு சங்கதி எல்லாம் நமக்கு எதுக்கு, சாந்தி நமக்கு எதுக்கு, நமக்கும் நேரம் காலம் வந்த பின்னே இடங்களை வாங்கிடலாம். அவங்களும் நம்மள போல ஒரே அளவில் வருமானம் உள்ளவங்க. ஆனா மேலும் மேலும் இடங்கள் வாங்க எப்படி முடிஞ்சதுங்க? வசதி எப்படி வந்ததுங்க? சாந்தி அடுத்த வீட்டு. போதும் போதும், இதுக்கு மேல சம்பளம் பாதி கிம்பளம் பாதின்னு பாடிடாதீங்க. உங்கள மாதிரி தான் நாங்களும். எங்களுக்கு ஒன்னும் வருமானம் அப்படி இப்படின்னு வந்துடல. ஆனா நாங்க புத்திசாலித்தனமா பாவா டெவலப்பர்ஸோட அருமையான சுலபத்தவணை வீட்டு மனை திட்டத்துல சேர்ந்தோம். அதனாலதான் இடத்துக்கு மேல இடமா வாங்க முடியுது. என்னது, பாவா டெவலப்பர்ஸோட சுலபத்தவணை வீட்டு மனை திட்டமா? ஆம், உங்கள் கனவு நிறைவேற வருங்காலம் வசந்தமாக இன்றே சுங்குவார் சத்திரம் பாவா டெவலப்பர்ஸின் சுலபத்தவணை வீட்டுமனை திட்டத்தில் சேர்ந்து பயனடைவி. அணுக வேண்டிய முகவரி பாவா டெவலப்பர்ஸ், பெங்களூர் மெயின் ரோடு, சுங்குவார்